ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி டே 9. ஸோ பாலிட்டியில் ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை காமிச்சிருக்கேன். என்ன கேட்குறாங்க, இந்திய அரசியல் அமைப்பினை பற்றிய சிறப்பு கூறுகளை கூறும் உண்மையான கூற்றுகளானது த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொடுக்குறாங்க. இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. அப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதுலேயும் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கிற லென்த்தான கான்ஸ்டியூஷன். அப்போ நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்பு. ஸோ அப்போ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ அப்போ இது அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. ஸோ இங்கே மாநிலத்துக்கு ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று. மத்திய அரசு கொடுக்குற ஒரு குடியுரிமை, மாநில அரசு கொடுக்குற குடியுரிமை அப்படின்லாம் கிடையாது. ஒரே ஒரு குடியுரிமை தானே. ஸோ அப்போ அதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அப்போ இதுவும் கரெக்டு. ஸோ அதற்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, நெருக்கடி நிலை பிரகடனம். ஸோ அப்போ நமக்கு டிக்ளரேஷன், அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ குறிப்பாக ஆர்டிகல் 352, 356, 365, 360. ஓகேவா? ஸோ அப்போ நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது பிரசிடென்ட் ரூல். ஸோ அது என்னென்ன காரணங்களுக்காக அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதற்கப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ அப்போ இதுவும் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, அப்போ இது கரெக்ட். அப்போ 3மே கரெக்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்போ 1, 2, 3 ஒன்லி. ஸோ அப்போ 3மே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி இது கேட்குறாங்களா, இதை பேஸ் பண்ணி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் சொல்லிட்டேன், இங்கே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி ஆன்சரு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இதை பேஸ் பண்ணி இந்த இதை பார்த்துருவோம். ஓகேவா? சரி, அப்போ ஏன்னா நம்ம காமிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் டேரெக்டாக சொல்கிறத காட்டியும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டு நான் காமிச்சேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ அப்போ எழுதப்பட்டதில் மிக நீளமான அரசியலமைப்பு. ஸோ அப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ரிட்டன் கான்ஸ்டியூஷன். யார் உட்காந்து எழுதுனா, கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. அப்போ அது ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை அவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி இது பண்ணி ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான். அப்படி எழுதப்பட்ட அரசியலமைப்பில் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ அப்போ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அப்போ ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், அதாவது பல அரசியலமைப்புகளிலிருந்து, பல நாடுகளினுடைய அரசியலமைப்புகளிலிருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம். அதான் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அம்பேத்கரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ரான்சாக்கிங் ஆஃப் ஆல் நோன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நிறைய விஷயங்களை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அம்பேத்கரே சொல்லியிருப்பார். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரான்சாக்கிங் ஆஃப் ஆல் நோன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் வேர்ல்டு. ஓகேவா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஸோ எந்தெந்த சோர்சஸ் வந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கோம். அதுக்கு ஷார்ட்கட் பேஸ் பண்ணிலாம் கொடுத்துருப்போம். அதையும் கூட பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அப்போ ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக அமெண்ட் பண்ண முடியாது, அதாவது திருத்தம் செய்ய முடியாது. அதான் ரிஜிட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஈஸியாக திருத்தம் பண்ணிடலாம். அதான் ஃப்ளெக்சிபிள். அப்போ ரிஜிடிட்டியும் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. அதான் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஃபெடரல் சிஸ்டம் வித் யுனைட்டரி பயாஸ். ஃபெடரல் சிஸ்டம் வித் யுனைட்டரி பயாஸ், அதாவது இப்போ 2 கவர்மெண்ட் இருக்குது, அதாவது சென்டர் ஸ்டேட் அப்படி இருக்கா, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபெடரல் சிஸ்டம். ஓகேவா? இதே யுனைட்டரி பயாஸும் இருக்குது. சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஒரு கான்ஸ்டியூஷன் தான். ஸ்ட்ராங்கான சென்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கான சென்டர். அதே மாதிரி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து யுனைட்டரி பயாஸ். அப்போ ஃபெடரல் சிஸ்டமும் இருக்குது, அதே நேரத்தில் யுனைட்டரி பயாஸும் இருக்குது. அதான் ஃபெடரல் சிஸ்டம் வித் யுனைட்டரி பயாஸ். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா பாராளுமன்ற அமைப்பு. கரெக்டு தானே? அப்போ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சோவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பர்மெசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்லிமெண்ட்டு சோவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பர்னிட்டி. இப்போ உதாரணத்துக்கு நான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். பாராளுமன்றம், பார்லிமெண்ட் நினச்சா கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணலாமா? கரெக்டாக? இப்போ இதே இது ஜுடிஷியல் சூப்பர்மெசி அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு லாவை, ஒரு சட்டத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல், இது செல்லாது அப்படின்னு சொல்லி ஜுடிஷியல் ரிவ்யூ மூலியமாக அறிவிக்கலாம். கரெக்ட் தானே? அப்போ பாராளுமன்றத்திற்கான சோவர்னிட்டி அப்படிங்கிறது இருக்குது, அதேமாதிரி ஜுடிஷியல் சூப்பர்மெசி அப்படிங்கிறதும் இருக்குது. அதான்
சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சோவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பர்மசி. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற நீதித்துறை அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடியது. ஓகேவா? அதே மாதிரி இன்டகிரேட்டட் சுப்ரீம் கோர்ட்டு கீழே ஹை கோர்ட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கீழே சபார்டினேட் கோர்ட்டு. கரெக்டு தானே? அதான் இன்டகிரேட்டடாக இருக்கா, அதுதான். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு பார்ட் 3 அதெல்லாம் ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அது பார்ட் 4 அதுவும் பார்த்தாச்சு. ஸோ அதற்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி இனிஷியலாக அரசியலமைப்பு எழுதப்பட்ட பொழுது ஒரிஜினலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது. 42வது சட்ட திருத்தம் 1976 நான் எழுதி வச்சிடுறேன். 42 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலியமாக பார்ட் 4A அப்படின்னு சொல்லி சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நமக்கு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் செக்யூலர் ஸ்டேட். ஸோ செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னா ஒரு அஃபிஷியலான ரிலீஜன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு கிடையாது. ஸோ அதான் மதச்சார்பற்ற நாடு நம்ம. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் எங்களுடைய அஃபிஷியல் ரிலீஜன் அப்படின்னு ஒன்று இந்தியாவுக்கு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ எம்மதமும் சம்மதம். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அப்போ 18 வயசு ஆனவனே ஓட்டு போகிறோம்ல, அது பேர் தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதுக்கப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை ஏற்கனவே பேசியாச்சு. ஸோ அதற்கடுத்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். அதற்கப்புறம் இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ அதே மாதிரி யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் அதுவும் இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ இத்தனை இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இருக்குது. ஸோ தனிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்புகள். ஸோ அதற்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 352 நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 356 365. ஸோ அந்த 365 நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணக்கூடாது, படிச்சுக்கணும் படிக்கிறப்ப. அதுக்கப்புறம் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. 360 ஆர்டிகல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 3 டயர் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு கீழே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு அதற்கான சட்ட திருத்தம் அந்த பார்ட்டு ஆர்டிக்கல் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறப்ப பார்ட் 9B 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ 17 விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ மெயின்ஸ்லாம் எழுதுகிறப்ப இந்த 17 விஷயம் நான் சொன்ன இந்த ஒத்த வரியை எழுதி நீங்கள் எழுதினாலே அழகாக உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக பேஜை ஃபில்லப் பண்ணிடலாம். ஓகேவா? போதுமானது. ஓகே தானே? சரி, இப்போ மேக்ஸ் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். சார் என்ன சொல்லியிருக்காங்க? 3:5 என்ற விகிதத்தில் இரு எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும். அப்போ இரண்டாவது எண்ணை காண்க. அதாவது 3x 5xன்னு இருக்காம்ப்பா. இந்த 3xலேருந்து 9 கழிக்கிறேன், 5xலேருந்து 9 கழிக்கிறேன். இது இப்படி கழிக்கிறப்ப என்ன ரேஷியோ எப்படி மாறுதான்? 12:23 அதாவது 12/23ன்னு மாறிடுதான்ப்பா. இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த 5x என்ன அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. அவ்வளோதான். இரண்டாவது எண் அந்த 5x என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நான் இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 3x - 9 × 23 = 5x - 9 × 12 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 23 × 3xன்னு வரும். அப்போ 3 3 சார் 9, 2 × 3 6, அப்போ 69x மைனஸ் 23 × 9. இதெல்லாம் நான் அப்புறமேல் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நான் பார்ப்பேன். ஓகேவா? நான் என்னங்கிறத சொல்கிறேன். 12 × 5x 60x மைனஸ் 12 × 9ன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 69x இருக்குது, இங்கே 60x இருக்குது. இதை தூக்கி இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். இங்கே மைனஸ் 23 × 9 இருக்கா, இதை தூக்கி இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ 23 × 9 மைனஸ் 12 × 9ன்னு வரும். இங்கே 69 மைனஸ் 60x, 69x மைனஸ் 60x அப்படின்னா 9xன்னு வருதா? சரி, இப்போ இந்த நான் 9 வெளியே எடுத்துட்டேன்னா 23 மைனஸ் 12 இருக்குது. இங்கே 9x இருக்குது. 9 கேன்சல் பண்ணால் x = சரி, நான் ஏன் மல்டிப்ளை பண்ணலாங்கிறது புரியுதா? ஏன்னா இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. அதை வச்சதே நான் கால்குலேட் பண்ணேன். சரி, அப்போ வந்து நம்ம இப்படி காமனாக எடுத்தோம்னா ஏதாவது கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தே வச்சுருந்தேன். ஓகேவா? சரி, அதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து திருப்பி மைனஸ் பண்ணுறப்ப சப்ராக்ட் பண்ணுறப்ப பெரிய பெரிய நம்பராக இருக்கும். அதை போய் சப்ராக்ட் பண்ணால் டைம் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் எப்போ வரும்? பை ப்ராக்டிஸ் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ண இந்த நுணுக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு டைம் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ 23ல் 12 போகுது அப்படின்னா 11. அப்போ எக்ஸுங்கிறதுடைய வேல்யூ 11. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டாங்க? இரண்டாவது எண் என்னது? 5x. அப்போ 5 × 11 55. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இஃப் 30% ஆஃப் ஏ 30% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.25 ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1/5 ஆஃப் சி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஏ/பி/சி என்னன்னு சொல்லி கேட்குறாங்கப்பா.
இதை நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 30% ஆஃப் ஏன் இருக்கா, அப்போ 30/100 இன்ட்டு ஏன்னு நான் எழுதிக்கலாமா. அதேமாதிரி 25/100 ஏன்னா 0.25 இருக்குது, அப்போ 2 ஸ்தானம், அப்போ 2 கீழே 100ன்னு போட்டுக்கிறேன், இன்ட்டு பின்னு வருமா. 1/5 இன்ட்டு சின்னு வருமா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0ன்னு இருக்குது, கரெக்டு தானே. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, இங்கே 5 5 25ன்னு வரும், இங்கே 20ன்னு வருது, கரெக்டாக. இப்போ நான் கீழே எல்லாத்துலேயும் டினாமினேட்டரில் 5ஆல் அடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். 5ன்னு அடிக்கிறேன், 4 × 5 20ன்னு வருது, இங்கே 2ன்னு வருது, ஓகேவா. சரி, இப்போ ஏ 3a / 2 அப்படின்ட்டு இருக்கு, இங்கே 5b / 4 அப்படின்ட்டு இருக்கு, இங்கே என்னன்னு இருக்கு, இங்கே c / 1 சின்னு மட்டும் இருக்குப்பா, c / 1ன்னு வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஸோ அந்தந்த நம்பருக்கு கீழே இருக்கிறத நான் இது பண்ண போகிறேன், கரெக்டாக. அப்போ ஏ கூடிய வேல்யூ 2/3ன்னு எடுக்கிறேன். சரி, இப்போ இன்னொரு ஸ்டெப்பு கூட நான் கொண்டு வரேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 கீழே கொண்டு வரேன். இப்போ ஏ / 2/3ன்னு நான் போடுவேன், b / 4/5 அப்படின்னு நான் போடலாம், கரெக்டு தானே. b / 4/5 அப்படின்னு நான் போடலாம். அதுக்கப்புறம் இஸ்ட்டு சி அப்படின்னு நான் போடுவேன், c / 1. இப்போ அந்தந்த கீழே இருக்கிற நம்பரை நானே ஈக்குவல் பண்ண போகிறேன். இப்போ அந்தந்த கீழே இருக்கிற நம்பரை நான் ஈக்குவல் பண்ணேன், இந்த இடத்துல எழுதுவா. சரி, அப்போ 2/3 இஸ்ட்டு 4/5 இஸ்ட்டு 1ன்னு வருது, கரெக்டாக. இப்போ நான் கீழே டினாமினேட்டரை சேமாக மாற்றணும். அப்போ எல்சிஎம் என்ன 15ன்னு வரும், கரெக்டாக. அப்போ 15 அப்படின்னு நான் மாற்றினேன். 15 அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 15ன்னு எடுத்தேன்னா இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ மேலே என்னென்னு வரும் 10ன்னு வரும். அப்போ இங்கே என்ன 15னா 3ஆல் மல்டிப்ளை, அப்போ மேலே என்னென்னு வரும் 12ன்னு வரும். இங்கே 15ஆலேயே மல்டிப்ளை பண்ணணும், அப்போ 15ன்னு வருது, கரெக்டாக. கீழே டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு, அப்போ மேலே ரேஷியோ நான் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 10:12:15 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். 10:12:15 அவ்வளோதான் ஆன்சர், கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது கொடுத்ததை பெர்சன்டேஜில் இருந்ததை நான் பெர்சன்டேஜ்லேருந்து மாற்றிக்கிட்டேன், அதுக்கப்புறம் பாயிண்ட் டெசிமலாக அதையும் மாற்றிக்கிட்டேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி இந்த ஆஃபெல்லாம் எடுத்துகிட்டு மல்டிப்ளிகேஷனாக போட்டு எழுதி நான் இது கொண்டு வந்தேன் இந்த ஸ்டெப்புக்கு. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பருக்கு கீழே இருக்கிறது தான் அதோட ரேஷியோ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதோட வேல்யூ அதுதான் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். அப்போ ஏக்கு கீழே இருக்குது, பிக்கு கீழே இருக்குது, சிக்கு கீழே இருக்குது, அதோட வேல்யூங்கிறத சொல்ல முடியும். அப்போ அதை வச்சு நான் ஈக்குவல் பண்ணுறேன், அதுக்கு நான் ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 10:12:15, ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கு அந்தந்த நம்பருக்கு கீழே இருக்கிறதா அதோட வேல்யூன்னு சொல்லி நான் கொண்டு போய் போட முடியும். அதுக்கப்புறம் என்னால் ஈஸியாக கீழே காமன் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு மேலே அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நம்பர் எப்படி மேலே இங்கேயும் என்ன இங்கே 5ஆல் டிவைட் பண்ணோமா, மேலே இங்கேயும் இங்கே 3ஆல் டிவைட் பண்ணி இங்கே 15ஆல் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது மேலே இங்கேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே மேலே இங்கேயும் 3, இங்கேயும் மேலே இங்கேயும் 15. அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்தோம்னா கீழே சேம் நம்பர் கொண்டு வந்துட்டோன்னா மேலே இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு ஆன்சராக வரப்போகுது. ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 100% can finish work in 7 days, how many person can finish the same work in 35 days? அவ்வளோதான்ப்பா. அப்போ 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாளில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவார்? ஸோ அப்போ எம்மு டி மென்னு டே, இங்கே M1 D1னா இங்கே M2 D2, அவ்வளோதானே, வேலை முடிஞ்சா. இப்போ நம்பர் ஆஃப் மென் நம்பர் ஆஃப் டே, நம்பர் ஆஃப் மென் நம்பர் ஆஃப் டே, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் எம்மு DAH அதாவது மென்னு டே ஹவரு / டபிள்யூனா ஒர்க்கு. இதில் எனக்கு தேவைப்படுறத மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். அப்போ 100 பேர் 7 நாளில் முடிக்கிறது 35 பேர், அதாவது 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுது? 7 இங்கே டிவைட் பண்ணினா 5ன்னு வரும், இங்கே பண்ணேன்னா 20ன்னு வரும். அப்போ X = 20. அப்போ 20 அப்படிங்கிறத என்னோட ஆன்சர். அப்போ 20 ஆட்கள், ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாம். HCF ஒரு 3 இது கொடுத்துட்டு HCF என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் நம்பர் அது பண்ணுறேன். 35 49 14ன்னு இருக்குது. 7ஆல் டிவைட் பண்ணோம், 5 7 2, இதுக்கப்புறம் வராது. அப்போ 7ங்கிறது தான் HCF, ஓகேவா. 7 அப்படிங்கிறது தான் HCF. அப்போ 7ன்னு போட்டேன். அப்போ இதுலேயே இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு வர்றேன். இங்கே X⁴ இருக்குது, இங்கே X⁴2 இருக்குது, இங்கே X தான் இருக்குது. அப்போ என்ன வரும், X தான் எனக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் இங்கே Y⁻3 இருக்குது, இங்கே Y இருக்குது, இங்கே Y² இருக்குது. அப்போ என்ன வரும், Y தான் வரும். அதுக்கப்புறம் இங்கே Z⁻4 இருக்குது, Z³ இருக்குது, இங்கே Z² இருக்குது. அப்போ Z² எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா எதில் கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அந்த பவர் எது கம்மியான இதாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ இங்கே X5 இருக்குது, இங்கே X² இருக்குது, இங்கே X தான் இருக்குது, அதனால் X. அதே மாதிரி Y போடணும். அதுக்கப்புறம் Zல இங்கே 4 இருக்குது, இங்கே கியூப் இருக்குது, இங்கே ஸ்கொயர் தான் இருக்குன்னா ஸ்கொயர். அப்போ இதுதான் என்னோட ஆன்சர். 7XYZ², 7XYZ², ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஓகேவா. சரி, அடுத்து இது வரும் டைம் அண்ட் ஒர்க். என்ன கேட்குறாங்க, A can complete 2/3 of a work in 10 days. A can complete 1/3 of the same work in, அதாவது A என்பவர் 3இல் 2 பகுதியை 3ல் 2 பகுதியை 10 நாட்களில் செஞ்சு முடிச்சுருவாராம். அப்போ அதே வேளையில் 3இல் 1 பகுதியை முடிக்க
எத்தனை நாட்கள் ஆகும்? கரெக்டு தானே? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா MDH டிவைடட் பை டபிள்யூவா. இதில் மென்னு இருக்கா? மென்னு தேவையில்லை, ஏன்னா ரெண்டுலேயுமே ஏதேன் செய்கிறாரு. ஹவர் இருக்கா? அதுவும் கொடுக்கல. அப்போ டேஸு ஹச் ஒர்க்கு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க, டேஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்போ D1 W1 D2 W2. அப்போ D1 என்னது? 10 நாள். ஒர்க்கு எவ்வளவு? 2/3 ஒர்க்கு. இங்கே D2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒர்க்கு என்னது? 1/3. ஓகேவா? சரி, இப்போ இந்த 3 நான் மேலே கொண்டு போவா இல்லை இங்கனக்குள்ளேயே கேன்சல் பண்ணிக்குவா? எப்படி பண்ணாலும் சரித்தேன். இங்கனக்குள்ளேயே கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ இதை கேன்சல் பண்ணேன்னா 5 வரும். அப்போ x = 5 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். x = 5 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னுமே இது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். 3இல் 2 பகுதியை முடிக்க 10 நாள் ஆகுதாம்ப்பா. 3ல் 2 பகுதியை முடிக்க 10 நாள் ஆகுது. அப்போ ஒரு பகுதி 3இல் ஒரு பகுதியை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? அதில் பாதி 5 நாள் தானே ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேவா? அடுத்து ஸோ அவ்வளோதான், 5 கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் LCM HCF திருப்பி ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் 2 ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனில் பார்த்தோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.